2 மணி நேரத்துக்கும் மேலாக வாக்குமூலம். சிஐடியிலிருந்து வெளியேறிய ஜோசித ராஜபக்ச. முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் புதல்வரான ஜோசித ராஜபக்ச இன்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் வாக்குமூலம் வழங்கிய பின்னர் அங்கிருந்து வெளியேறியுள்ளார். இன்று முற்பகல் 10 மணியளவில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையான அவர் 2 மணித்தியாலங்களுக்கும் அதிக நேரம் வாக்குமூலம் வழங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்குமூலத்தை நிறைவு செய்த பின்னர் ஜோசித ராஜபக்ச குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலிருந்து வெளியேறியுள்ளார். 2027 முதல் 2031 காலப்பகுதியில் தொழிற்கல்வி மேம்பாட்டுக்கு 42,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. 2027 முதல் 2031 வரையான காலப்பகுதியில் இலங்கையின் தொழிற்கல்வியின் தரத்தை மேம்படுத்துவதற்காக சுமார் 42,000 மில்லியன் நிதியை ஒதுக்குவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இதில் சுமார் 4,000 மில்லியன் தொழிற்பயிற்சி அதிகார சபைக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த முதலீட்டின் மூலம் ஒவ்வொரு மாகாணத்திலும் மாணவர்களின் கல்வி மற்றும் தொழில் இலக்குகளை நிறைவேற்றக்கூடிய முக்கிய சிறப்பு திறன் மையமாக VTAஐ உருவாக்குவது அரசாங்கத்தின் நோக்கமாகும். மாறிவரும் உலகிற்கு ஏற்ற வகையில் புதிய கற்கை நெறிகளை அறிமுகப்படுத்துதல், பாடத்திட்டங்களை நவீனமயப்படுத்துதல், பணிப்பாளர் வெற்றிடங்களை நிரப்புதல் மற்றும் மாணவர்களுக்கான வசதிகளை மேம்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் இந்த முதலீட்டின் கீழ் முன்னெடுக்கப்படவுள்ளன. நேற்றைய தினம் பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்ற இலங்கை தொழிற்பயிற்சி அதிகார சபையின் 5வது டிப்ளோமா பட்டமளிப்பு விழா நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி ஏனையின் வீதியில் இன்று அதிகாலை 3 மணியளவில் இடம்பெற்ற வீதி விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கொழும்பில் இருந்து பொருட்களுடன் பயணித்த பாரவூர்தி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மற்றொரு பாரவூர்தியின் பின்புறத்தில் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. உலக யானைகள் தினம். பின்னவல யானைகள் சரணாலயத்தில் சிறப்பு நிகழ்வுகள். 2026ஆம் ஆண்டுக்கான உலக யானைகள் தினத்தை முன்னிட்டு கேகாலை ரம்புக்கணை பின்னவல யானைகள் பாதுகாப்பு மையத்தில் இன்று பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றுள்ளன. இதன் முக்கிய நிகழ்வாக யானைகளின் நலனுக்காக அமைக்கப்பட்ட சுதந்திர யானைகள் சரணாலயம் 2ஆம் கட்டம் ரம்புக்கணை தொகுதி அமைப்பாளரும் கேகாலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான சமந்த ரணசிங்கவால் திறந்து வைக்கப்பட்டது. 1975ஆம் ஆண்டு 5 யானைகளுடன் ஆரம்பிக்கப்பட்ட பின்னவல யானைகள் காப்பகம் காயமடைந்த மற்றும் பல்வேறு காரணங்களால் பாதுகாப்பு தேவைப்படும் யானைகளை பராமரித்து பாதுகாக்கும் நிலையமாக ஆரம்பிக்கப்பட்டது. தற்போது இது படிப்படியாக நவீன யானைகள் பாதுகாப்பு மையமாக மாற்றமடைந்துள்ளது. கடந்த ஆண்டு மதம் பிடிக்கும் ஆண் யானைகள் சுதந்திரமாக நடமாடுவதற்காக சுதந்திர யானைகள் சரணாலயம் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் அதன் 2ஆம் கட்டம் திறக்கப்படுவதன் மூலம் மேலும் பல யானைகள் சங்கிலிகளில் இருந்து விடுபட்டு சுதந்திரமாக இயங்குவதற்கான வாய்ப்பும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. உலக யானைகள் தினத்தை முன்னிட்டு யானைகளுக்கு சத்தான கிரிபத் மற்றும் பழங்கள் வழங்குதல். கேகாலை சனச பல்கலைக்கழக மாணவர்களின் விவாத நிகழ்ச்சி, பல்கலைக்கழக மாணவர்களுக்கான கல்வி சுற்றுலா பயணம் மற்றும் யானைகள் பாதுகாப்பு தொடர்பான சிறப்பு விரிவுரைகள் உள்ளிட்ட பல நிகழ்வுகளும் இடம்பெற்றுள்ளன. இலங்கையின் சுற்றுலாத்துறைக்கும் பொருளாதாரத்துக்கும் முக்கிய பங்களிப்பை வழங்கும் யானைகளை பாதுகாப்பதும் மனித யானை மோதலை குறைப்பதும் அனைவரதும் பொறுப்பாகும். 10 ஆண்டுகளுக்கு பின்னர் லக்கல நகர மக்களின் குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு. மொரககந்த மற்றும் களுகங்கை நீர்த்தேக்கங்களை அமைப்பதற்காக இடம்பெயர்க்கப்பட்டு லக்கல புதிய நகரத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் குடியமர்த்தப்பட்ட மக்களின் சுமார் 10 ஆண்டுகால குடிநீர் பிரச்சினைக்கு தற்போது தீர்வு கிடைத்துள்ளது. இடம்பெயர்ந்த குடும்பங்களுக்கு ஏனைய அடிப்படை வசதிகள் வழங்கப்பட்டிருந்த போதிலும் குடிநீர் பிரச்சினை நீண்ட காலமாக தொடர்ந்தது.
இதனால் மகாவலி அதிகார சபையின் தலையீட்டில் பவுசர்கள் மூலம் நீர் விநியோகிக்கப்பட்ட போதிலும் அது அன்றாட சுகாதாரமான வாழ்க்கைக்கு போதுமானதாக இருக்கவில்லை என அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். இடம்பெயர்ந்த மக்களுக்காக சுமார் 2014ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட நீர்வழங்கல் திட்டம் 2018ஆம் ஆண்டுக்குள் நிறைவடைய திட்டமிடப்பட்டிருந்தது. எனினும் பல்வேறு காரணங்களால் பணிகள் தாமதமடைந்து திட்டம் முழுமையாக நிறைவடைய 2026ஆம் ஆண்டு வரை காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் திட்டத்தின் எஞ்சிய பணிகளை விரைவாக நிறைவு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டதுடன் 500 மில்லியன் ரூபாய் மேலதிக நிதியும் ஒதுக்கப்பட்டது. டிட்வா புயல் காரணமாக சில தடைகள் ஏற்பட்ட போதிலும் திட்டத்தை விரைவாக நிறைவு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டது. முழுமையாக நிறைவடைந்துள்ள லக்கல புதிய நகர நீர்வழங்கல் திட்டத்தினூடாக 21 கிராம சேவகர் பிரிவுகளை சேர்ந்த சுமார் 6700 குடும்பங்களில் வசிக்கும் 25,000 பேருக்கு சுத்தமான குடிநீர் வழங்கப்படவுள்ளது. இந்த திட்டத்திற்கான மொத்த செலவு சுமார் 4,995 மில்லியன் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. களுகங்கை நீர்த்தேக்கத்துக்கு நீரை வழங்கும் களுகங்கையிலிருந்து ரம்புக்கொலுவ பகுதியில் நீர் பெறப்பட்டு கரடமுள்ள நீர் சுத்திகரிப்பு நிலையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு சுத்திகரிக்கப்பட்ட பின்னர் மக்களுக்கு விநியோகிக்கப்படவுள்ளது. இந்த திட்டத்தின் முக்கிய சிறப்பம்சமாக சுத்திகரிக்கப்பட்ட நீரை மின்சார பயன்பாடின்றி ஈர்ப்பு விசையின் மூலம் விநியோகிக்கக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நீர் விநியோகத்திற்கான மின்சார செலவு கணிசமாக குறைக்க முடியும். மேலும் நக்கில்ஸ் மலைத்தொடரிலிருந்து உருவாகும் தூய்மையான நீரோட்டத்திலிருந்து நீர் பெறப்படுவதால் நீரை சுத்திகரிக்க தேவையான ரசாயனங்களின் பயன்பாடும் குறைவாக இருக்கும் என பொறியியலாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் மூலம் தினசரி சுமார் 4000 கலமீட்டர் நீரை சுத்திகரிக்கும் திறன் காணப்படுகிறது. இந்த திட்டம் 2026 ஆகஸ்ட் மாதம் 12ஆம் திகதியான இன்றைய தினம் மக்கள் பாவனைக்காக கையளிக்கப்படவுள்ள நிலையில் அதன் இறுதிக்கட்ட பணிகளை மாத்தளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தினேஷ் கேமகந்த உள்ளிட்ட குழுவினர் நேரில் சென்று பார்வையிட்டுள்ளனர். காலியல பதுளை வீதி அபிவிருத்திக்கு 600 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. பேராதனை பதுளை செங்கலடி பிரதான வீதியின் காலியல முதல் பதுளை வரையிலான பகுதியை அபிவிருத்தி செய்வதற்காக சுமார் 600 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக இளைஞர் விவகார பிரதி அமைச்சர் தினிந்து சமன் கென்னாயக்க தெரிவித்துள்ளார். இந்த வீதி அபிவிருத்தி பணிகள் எதிர்வரும் 6 மாதங்களுக்குள் நிறைவு செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இன்றைய தினம் காலியல நகரிலிருந்து பதுளை வரையிலான வீதி பகுதியை கண்காணிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட களவிஜயத்தின் பின்னர் கருத்து தெரிவிக்கும் போதே பிரதி அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். வழமையான முறையில் வீதியில் சேதமடைந்த பகுதிகளை மாத்திரம் திருத்துவதற்கு பதிலாக பொதுமக்களுக்கு அதிகபட்ச வசதிகளை வழங்கும் வகையிலும் நகரங்களின் அழகை மேம்படுத்தும் வகையிலும் குறித்த வீதி பகுதியை முழுமையாக நவீனமயப்படுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதிகளவில் வாகன விபத்துக்கள் இடம்பெறும் பகுதியாக அடையாளம் காணப்பட்டுள்ளதால் பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நடைபாதைகள், பாதசாரிகளுக்கான தனிப்பாதைகள் மற்றும் பாதுகாப்பு வேலிகள் அமைக்கப்படவுள்ளன. மேலும் எல்ல பிரதேசத்திலிருந்து பதுளை ஊடாக பயணிக்கும் அதிக எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகளுக்கு வசதிகளை ஏற்படுத்தும் வகையில் வீதியையும் அதனை சூழவுள்ள பகுதியையும் அழகுபடுத்தி சுற்றுலாத்துறையை மேம்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. காலியல மற்றும் பதுளை ஆகிய இரு நகரங்களுக்கும் சமமான பலன்கள் கிடைக்கும் வரையில் நகர அபிவிருத்தி பணிகளும் முன்னெடுக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இயற்கை சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் குறித்த வீதி பகுதியை கவர்ச்சிகரமான முறையில் அபிவிருத்தி செய்வதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதி அமைச்சர் தினிந்து சமன் கென்னாயக்க மேலும் தெரிவித்துள்ளார். அனுராதபுரம் பல்நோக்கு போக்குவரத்து நிலைய நிர்மாண பணிகள் இறுதிக்கட்டத்தில்.
அனுராதபுரம் ஒருங்கிணைந்த நகர அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் நிர்மாணிக்கப்பட்டு வரும் அனுராதபுரம் பல்நோக்கு போக்குவரத்து நிலையத்தின் நிர்மாணப் பணிகள் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. இதன் இறுதிக்கட்ட நிர்மாணப் பணிகளை ஆய்வு செய்வதற்காக நகர அபிவிருத்தி பிரதி அமைச்சர் ஏரங்க குணசேகர தலைமையிலான குழுவினர் கடந்த 8ஆம் திகதி கள விஜயம் ஒன்று மேற்கொண்டனர். 2022ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த திட்டத்தின் பணிகள் பல்வேறு நெருக்கடிகள் காரணமாக இடைநிறுத்தப்பட்டிருந்த நிலையில் புதிய ஆலோசனை நிறுவனத்தின் பங்களிப்புடன் 2025ஆம் ஆண்டு மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டன. இந்த திட்டத்துக்கான நிதி இலங்கை அரசாங்கம் மற்றும் பிரான்ஸ் அபிவிருத்தி நிதியம் ஆகியவற்றால் வழங்கப்பட்டுள்ளதுடன் திட்டத்தின் மொத்த மதிப்பு 2500 மில்லியன் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஸ் மற்றும் ரயில் போக்குவரத்து சேவைகளை ஒரே இடத்தில் ஒருங்கிணைத்து பொதுமக்களுக்கு மிகவும் திறமையான போக்குவரத்து வசதிகளை வழங்குவதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். குறுகிய, நடுத்தர மற்றும் நீண்ட தூர பயணங்களுக்கான பேருந்து சேவைகளை ஒரே நிலையத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும் வசதி ஏற்படுத்தப்படவுள்ளது. மேலும் டச் அண்ட் கோ எனும் பஸ் நிறுத்த வளாகமும் அமைக்கப்பட்டு வருகின்றது. இதன் மூலம் முல்லைத்தீவு, மன்னார், திருகோணமலை, அம்பாறை, மட்டக்களப்பு, காலி, மாத்தறை மற்றும் கொழும்பு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கான பேருந்து சேவைகளை முன்னெடுக்க வசதி ஏற்படும். பாதுகாப்பு, போக்குவரத்து, நிர்வாகம் மற்றும் நிதி உள்ளிட்ட அனைத்து துறைகளுக்கான வசதிகளுடன் கூடிய இந்த நவீன போக்குவரத்து நிலையத்தின் நிர்மாணப் பணிகளை இந்த ஆண்டு இறுதிக்குள் நிறைவு செய்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள SL தமிழ் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.